ஹலோ ஆல், வெல்கம் டு ECE Lectures. இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா Trb Polytechnic ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் அப்டேட் நம்ம டிஆர்பி சைட்லேருந்து வந்திருக்கு. அந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ECE Lectures சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நடந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு 20 நாட்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இஷ்யூஸ் இருந்தது. மெயினாக எழுந்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஜிஓ இஷ்யூஸ், அது வந்து யூஜி பிஜி ரெண்டுத்துக்குமே இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இஷ்யூஸ்க்கு நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களால ரிப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 நாட்கள் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூக்கு ரிலேட்டடாக எவ்வளோ மெயில் வந்து அவங்களுக்கு வந்திருந்துச்சு, கோரிக்கை மனுக்களின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இஷ்யூஸ் ரிலேட்டடாக எவ்வளோ மெயில் வந்தது, கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எவ்வளோ மெயில் வந்தது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எவ்வளோ மெயில் வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கரெக்டான அந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வந்தது இல்லையா, அதுக்கு அவங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லைக் வந்து யூசர் ஐடி மற்றும் லாகின் பாஸ்வேர்ட் தொடர்பாக பெறப்பட்ட 2520 கோரிக்கைகளுக்கு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்விவரம் சார்ந்த பணி நாடுனர்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. ஸோ யூசர் ஐடி அண்ட் லாகின் பாஸ்வேர்ட் ரிலேட்டடாக வந்த எல்லா மெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான ரிப்ளை பண்ணி அந்த எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் என்ன வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே வந்து கேரக்டர் அண்ட் கண்டக்ட்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்த குழப்பம் என்னன்னா கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் தனியாக வந்து போய் வாங்கணுமா இல்லை டிசியில் கொடுத்துருக்க அந்த ஒரு இதே அப்லோட் பண்ணால் போதுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா நன்னிடத்தை, அதாவது கேரக்டர் அண்ட் கண்டக்ட் குறிப்பிட்டிருந்தால் அச்சான்றிதழை பரிவேற்றம் செய்யலாம் என்றும் மாற்றுச் சான்றிதழ் பிற சான்றிதழ் குறிப்பிடப்படாத நிலையில் பணிநாடு இறுதியாக பயின்ற கல்வி அந்த மாதிரி டிசியில் மென்ஷன் பண்ணாதவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வாங்குங்க. ஸோ டிசியில் மென்ஷன் பண்ணியிருந்தா டிசியே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்த பிற கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி அனுபவ சான்றிதழ் ரிலேட்டடாக அந்த மெயில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக அந்த மெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3591. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் சைன் வாங்குறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்லாப் ஆகிறது, சில பேர் வந்து ஒர்க் பண்ண காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மூடிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோரிக்கை மனுக்களை டிஆர்பி வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து இருக்கக்கூடிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் மெயிலில் வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இஷ்யூ இருந்துச்சு இல்லையா, அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ இஷ்யூ, அது வந்து பார்த்திங்கன்னா 7669 கோரிக்கைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே டிஆர்பிலேருந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க மின்னஞ்சல்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கைகள் அனுப்பப்படும், விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக வந்த மனுக்கள் பார்த்தீங்கன்னா 1349. அந்த மனுக்கள் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை ஏதும் இல்லை என்பதால் அக்கோரிக்கைகள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு நியூஸ் வந்திருந்தாலுமே அதை வந்து டிஆர்பி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 120 பணி நாடுனர்கள் தற்காலிக விடை குறிப்புகள் தொடர்பாக தங்களது ஆட்சேபனைகள், அதாவது கீ சேலஞ்ச் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கீ ரிலீஸ் பண்ணவே அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க கரெக்டான டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி வந்து வாய்ப்புகள் கேட்கறதுனால அக்கோரிக்கைகளை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அவங்க சுத்தமாகவே அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 114 பணி நாடுனர்களிடமிருந்து தெளிவற்ற கோரிக்கைகளுடன் மனுக்கள், அதாவது பெட்டிஷன்ஸ் வித்தவுட் கிளியர் ரிக்வெஸ்ட் வரப்பட்டன. ஸோ பணி நாடுனர்கள் தங்களது கோரிக்கைகளை தெளிவாக குறிப்பிடாதல் அக்கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஸோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட கோரிக்கைகள் சாராத இது இல்லாமல் அதர் மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 630 பணிநாடுலேருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அக்கோரிக்கைகள் சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை
ஏதும் இல்லை என்பதால் அக்கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டுக்கு, அதுக்கு கண்டக்ட் சர்டிஃபிகேட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஈக்குவலன்ட் ஜிஓ, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுறோம். இது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற இந்த அதர்ஸாக இருக்கட்டும், பெட்டிஷன்ஸ் வித்தவுட் கிளாரிட்டி, கீ சேலஞ்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 ஏப்ரல் 2022க்கு அப்புறம் வந்த எந்த ஒரு கோரிக்கை மனுக்களுமே அவங்க ஏற்கலை, எல்லாத்தையுமே அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ கொடுத்துருக்க எந்தெந்த கோரிக்கைகளை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 மே அன்னைக்கு ஒரு லிங்க் வந்து அமைச்சிருக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20/5/2022 31/5/2022 வரைக்கும் என்னென்ன ஆவணங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி கடைசியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும். ஸோ 2 தான் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து ஜூனில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கட்டமாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக ஆஸ்பிரண்ட்ஸ் முன்னாடியே அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் தற்காலிக தேர்வர்களின் பட்டியல் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அது ஜூன் லாஸ்ட்னா ஜூலை 1st வீக்கில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படைத்தன்மையாகவும் செய்தி குறிப்பின் வாயிலாகவும் தெரிவிக்கப்படும். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு இல்லை என்பதும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டிஆர்பி பாலிடெக்னிக்லேருந்து வந்தக்கூடிய பாசிட்டிவான ஒரு அப்டேட் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். Support to ECE Lectures and subscribe to ECE Lectures. Thank you for watching.